தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி அருளவுமை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய உயிர்த்தெழுதல் மறை நிகழ்வை பெருவிழாவாக கொண்டாடியது போல அவரது வருகையின் போது புனிதர்கள் அனைவரோடும் மகிழ்ந்திருக்க தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பவுலுடன் சென்றவர்கள் அவரை ஏதென்சு வரை அழைத்து சென்றார்கள். சீலாவும் தீமோத்தேயுவும் விரைவில் வந்து சேர வேண்டும் என்னும் கட்டளையை பவுலிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பி சென்றார்கள். அரையோபாகு மன்றத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது: ஏதென்ஸ் நகர மக்களே, நீங்கள் மிகுந்த சமய பற்றுள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன். நான் உங்களுடைய தொழுகை இடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிபீடம் ஒன்றை கண்டேன். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த கடவுள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர். மனிதர் கையால் கட்டிய திருக்கோவில்களில் அவர் குடியிருப்பதில்லை. அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்ற அனைத்தையும் கொடுப்பவர் அவரே. எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை. ஒரே ஆளில் இருந்து அவர் மக்களினம் அனைத்தையும் படைத்து அவர்களை மண்ணுலகின் மீது குடியிருக்க செய்தார். அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளையும் வரையறுத்து கொடுத்தார். கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். தட்டி தடவியாவது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கிறோம், இயங்குகிறோம், இருக்கின்றோம். உங்கள் கவிஞர் சிலர் கூறுவது போல நாம் அவருடைய பிள்ளைகளே. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன், வெள்ளி, கல் உருவங்களைப் போல் கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது. ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இப்போது எங்குமுள்ள மக்கள் யாவரும் மனமாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். ஏனென்றால் ஒரு நாள் வரும், அப்போது தாம் நியமித்த ஒருவரை கொண்டு அவர் உலகத்துக்கு
நேர்மையான தீர்ப்பு அளிப்பார். இறந்த அவரை உயிர்த்தெழ செய்ததன் வாயிலாக இந்நம்பிக்கை உறுதியானது என எல்லாருக்கும் தெளிவுபடுத்தினார். இறந்தவர் உயிர்த்தெழுதல் என்பது பற்றி கேட்டதும் சிலர் அவரை கிண்டல் செய்தனர். மற்றவர்கள் இதை பற்றி நீர் மீண்டும் வந்து பேசும் கேட்போம் என்றார்கள். அதன் பின் பவுல் அவர்கள் நடுவில் இருந்து வெளியே சென்றார். சிலர் நம்பிக்கை கொண்டு அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். அவர்களுள் அரையோபாகு மன்றத்தின் உறுப்பினரான தியோனிசியுவும் தாமரி என்னும் பெண் ஒருவரும் வேறு சிலரும் அடங்குவர். இவற்றுக்கு பின்பு பவுல் ஏதென்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள், உன்னதங்களில் அவரை போற்றுங்கள். அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். அவருடைய படைகளே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். பல்லவி. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உலகின் அரசர்களே, எல்லா மக்கள் இனங்களே, தலைவர்களே, உலகின் ஆட்சியாளர்களே, இளையோரே, கன்னியரே, முதியோரே மற்றும் சிறியோரே, நீங்கள் எல்லாவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பல்லவி. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16. இறை திருவார்த்தைகள் 12 15 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அறியாத ஒன்றை அறிய வைப்பவர், தெரியாத ஒன்றை தெளிவாக நமக்கு நிறைவாக அதை எடுத்து கூறுகின்றவர், புரியாத ஒன்றை நமக்கு புரிய வைக்கக்கூடியவர் தூய ஆவியார். அன்புமிக்கவர்களே, ஒரு வகுப்பிலே ஒரு மிகவும் குறும்பு நிறைந்த மாணவன் ஒருவன் இருந்தான். ஆகவே ஆசிரியர் எப்போதும் பாடம் எடுத்தாலும் ஏதாவது எடுக்குமுடக்கான கேள்விகளை கேட்பதே அவனுடைய வேலையாக இருந்தது. தேர்வுகளும் வந்தது. ஆகவே அந்த ஆசிரியர் கேள்வித்தாள்களை அனைத்து மாணவர்களுக்கும் கொடுத்து எழுத சொன்னார். தேர்வும் முடிந்தது.
முடிந்த பிறகு அந்த ஆசிரியர் அந்த விடைத்தாள்களை அவர் திருத்த ஆரம்பித்தார். அப்போது அந்த குறும்பு நிறைந்த மாணவன் அவனுடைய விடைத்தாளும் வந்தது. அதிலே ஆசிரியர் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதில் எழுதியிருந்தான். ஆனால் அனைத்து கேள்விகளுக்கும் ஒரே பதில்தான் எழுதியிருந்தான். என்ன பதில் என்றால், இந்த விடை கடவுளுக்கு தான் தெரியும். வேறு எதுவுமே அவன் எழுதலை. எதை கேட்டாலும் அதை தான் அவன் முழுக்க முழுக்க எழுதி வைத்திருந்தான். ஆசிரியரும் அவனுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்தார். ஆகவே ஆசிரியர் அந்த விடைத்தாளிலே இவ்வாறாக எழுதினார்: கடவுள் பாஸ் ஆகிவிட்டார், நீ ஃபெயில் ஆகினாய் என்று. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பல தருணங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் அறியாதவை மிக அதிகமாக இருக்கின்றன. அதே நேரத்தில் தெரியாதவையும் அதிகமாக இருக்கின்றன, புரியாதவையும் அதிகமாக இருக்கின்றன. இன்றைய நாளிலே மிக முக்கியமாக, இன்றைய முதல் வாசகத்திலே மிக முக்கியமாக பவுல் அறியாத தெய்வத்தை பற்றி அந்த ஏத்தேன்ஸ் நகர மக்களுக்கு அறிவிக்கின்றார். அரியோபாகு மன்றத்திலே அவர் இந்த ஒரு மாபெரும் மிஷனரி ஸ்பிரிட் என்று சொல்லுகிறோம். ஆகவே அந்த மறைபரப்பு பணிக்கான ஒரு அஸ்திவாரத்தை அன்று பவுல் அந்த ஏத்தேன்ஸ் நகரத்திலே ஆரம்பிக்கின்றார். ஆகவே எல்லா பலிப்பீடங்களையும் பார்த்து கொண்டு வந்தவர் அந்த இடத்திலே அறியாத தெய்வத்திற்கான ஒரு பலிப்பீடமும் இருப்பதை அவர் காணுகின்றார். அன்புமிக்கவர்களை, இந்த அறியாத தெய்வத்திற்கு அந்த கிரேக்கர்கள் வைத்த பெயர் ஆக்னோஸ்தோஸ் தேயோஸ், அதாவது அன்னோன் காட், அறியாத தெய்வம். ஆனால் அந்த அறியாத கடவுள், அவருக்கு மற்றொரு பேரும் அவர்கள் கொடுத்திருந்தார்கள், ஜென்ஷின் என்று. ஆனால் இந்த அறியாத தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் என்று அவர்களுக்கும் தெரிந்திருந்தது. இந்த அறியாத தெய்வம் எப்படி பிடித்த தெய்வம் என்றால், திமிர் பிடித்த, அதே நேரத்திலே பயமுறுத்துகின்ற ஒரு தெய்வம், தண்டிக்கின்ற தெய்வம், உயிர் எடுக்கின்ற தெய்வம், பழி வாங்குகின்ற தெய்வமாக, இந்த அறியாத தெய்வமாக அவர்கள் அதை நினைத்து இருந்தார்கள். ஆகவே இந்த அறியாத கடவுளை வைத்து பவுல் அறிகின்ற இயேசு கிறிஸ்துவை அங்கே அறிக்கையிடுகின்றார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இந்த அறியாத கடவுள் யார் என்று கற்றுத் தருகிறேன், கற்பிக்கின்றேன் என்று சொல்லி, உலகத்தை படைத்த கடவுள்தான் இவர். அதே நேரத்திலே இவர்தான் நம்மை மீட்க வல்லவர். இவர்தான் நமக்காக சிலுவை சுமந்து இறந்து அவர் உயிர் கொடுத்து உயிரோடு எழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த கடவுள், இந்த தெய்வம் எப்படிப்பட்டவர் என்றால், அன்பு நிறைந்தவர், கனிவு நிறைந்தவர், மன்னிக்கின்ற தெய்வம், உயிர் கொடுத்த தெய்வம். ஆகவே இந்த இரண்டு கடவுள்களை நிகர்படுத்தி உண்மை ஆண்டவரை, உண்மை இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுகின்ற பவுலை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அறியாத கடவுளை அவர் இயேசு கிறிஸ்துவாக அந்த ஏத்தேன்ஸ் நகர மக்களுக்கு அவர் காண்பிக்கின்றார். இரண்டாவதாக, தெரியாத ஒன்றை தெரிய வைக்கின்ற தூய ஆவியானவர். ஆகவே இந்த செயல்கள் எல்லாம் யார் செய்கிறார்கள் என்றால், எல்லாமே தூய ஆவியானவர். அன்புமிக்கவர்கள், இன்று திரு அவையானது புனித ஜெர்மானியூஸ் அவருடைய விழாவை கொண்டாடுகிறது. பாரிஸ் நகரினுடைய ஆயராக இருந்தவர். இவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற போது ஏழை எளியவர்களுக்கு உதவுகின்ற தன்மையை கொண்டவர். எங்கெல்லாம் ஏழைகளை பார்ப்பாரோ அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும், உணவு தர வேண்டும், அவர்களுக்கு இருக்கின்ற இடத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆவலோடு தன்னுடைய வாழ்க்கையை கடந்து கொண்டு இருந்தவர். ஆகவேதான் அவருடைய சபையிலே இருந்த சக குருக்கள் நினைத்தார்கள், இவரை சபை தலைவராக போட்டால் எல்லா சபை சொத்தையும் ஏழைகளுக்கு எழுதி வைத்துவிட்டு நம்மை நடு ரோட்டிலே விட்டு விடுவார் என்றும் அவர்கள் நினைத்தார்கள். அன்புமிக்கவர்களே, இவ்வாறாக ஜெர்மானியூஸ் சொல்லுகிறார், கிறிஸ்தவர்களாகி நமக்கு யாரும் அந்நியர்கள் அல்ல, அனைவரும் கடவுளின் பிள்ளைகள். அவர்களுக்கு உதவி, அவர்களுக்கு உணவு கொடுத்து துன்பத்தில் அவர்களோடு உடன் இருப்பதே நம் அனைவரினுடைய கடமை என்று இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்.
ஆகவே இங்கே தெரியாத ஒன்று என்ன என்று பார்க்கின்ற போது, கிறிஸ்தவர்கள் பலருக்கும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், பிறரை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும், அவர்களை நாம் என்றுமே கவனித்து கொள்ள வேண்டும் என்பதை தெரியாதவர்களாக இருந்தவர்களுக்கு அறிய வைத்தவர் புனித ஜெர்மானியோஸ். மூன்றாவதாக, புரியாத ஒன்றை புரிய வைக்கின்ற தூய ஆவியானவர். அதைதான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையை நோக்கி வழி நடத்துகின்ற தூய ஆவியானவர். காரணம், திருத்தூதர்கள் அனைவரும் குழப்பத்தில் இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு எங்கே போகிறார் என்று அவர்களுக்கு தெரியாத ஒன்றாக இருந்தது. நான் போகிறேன், நான் போனால்தான் உங்களுக்கு ஆவியானவரை அனுப்ப முடியும் என்றெல்லாம் ஆண்டவர் இயேசு சொன்ன போதும் அவர்களுக்கு ஒன்றும் புரியாத புதிராக தான் இருந்தது. ஆகவே அத்தகைய புரியாத புதிரிலே இருந்தவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக முக்கியமாக அந்த புரியாத புதிரை, தெளிவை தூய ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆகவே இறை வார்த்தையாக இருந்தாலும், திரு அவையினுடைய படிப்பினைகளாக இருந்தாலும், புனிதர்களினுடைய வாழ்வாக இருந்தாலும், திருச்சபை தருகின்ற அருள் அடையாளங்களாக இருந்தாலும், இவற்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தூய ஆவியானவர் நம்மோடு தொடர்ந்து இருக்க வேண்டும். அன்பு பிரியமானவர்களே, இறுதியாக நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான கேள்விகள் நமக்கும் இருக்கின்றன. நாம் படுகின்ற துன்பங்கள், நாம் படுகின்ற வியாதிகள், நோய்கள், இவற்றையெல்லாம் பல தருணங்களில் நாமும் விடைகளை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் எனக்கு இந்த ஒரு நிலைமை? ஏன் நான் இவ்வாறாக துன்பப்பட வேண்டும்? ஏழையாக நான் இருக்கிறேனே, எனக்கு ஒன்றும் இல்லை, ஏன் எனக்கு இத்தகைய துன்பங்களை என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவிக்க வேண்டும்? நான் எத்தகைய விரக்தியை ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும் என்று பல தருணங்களிலே நமக்கும் பலவிதமான குழப்பமான கேள்விகள் நம்முடைய உள்ளத்திலே தோன்றுகின்றன. இவற்றுக்கெல்லாம் உடனடி விடைகள் கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று இருக்கின்றது, தூய ஆவியானவர் இத்தகைய சூழலிலும் உங்களை வழி நடத்துவார். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையோடு நாம் பயணிக்க நிறைவாக இன்றைய நாளிலே இறைவனிடம் ஜெபிப்போம். தூய ஆவியானவர் தொடர்ந்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தருவேன், இன்ன தருவேன், என் இறைவான் நான் இன்ன தருவேன், இன்ன தருவேன், இன்ன தருவேன், என் இறைவான் நான் இன்ன தருவேன். எனக்கு பிடித்த ஒன்றைத்தான் உனக்கு தரவே நினைத்தேன், எனக்கு பிடித்த உன்னை போ ஏதும் இல்லை உலகில். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தான் எங்களை எமது உன்னதமான ஒரே இறையல்பில் பங்கு பெற செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எவதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்கவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது.
எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாடுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய இவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தெழுமெது நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியின் உள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித ஜெர்மானியூஸ் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டும் நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு பெற செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கவும் வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கிய ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.